கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். Give your servant a discerning heart to govern your people and distinguish between right and wrong. For who is able to govern this great people of yours? எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். ஆமென். சாலமோன் தனக்காக செல்வத்தையோ நீண்ட ஆயுளையோ எதிரிகளின் அழிவையோ கேட்காமல் தேவனுடைய ஜனங்களை நியாயமாக வழி நடத்த ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். இதிலிருந்து நமக்கு மிக பெரிய ஆவிக்குரிய பாடங்கள் உள்ளன. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இங்கு உமது ஜனங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஜனங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். சாலமோன் ராஜாவாக இருந்தபோதும் அவனுடைய நாட்டின் மக்களை என் ஜனங்கள் என்று சொல்லாமல் உமது ஜனங்கள் என்று சொல்கிறார். இதில் ஒரு முக்கியமான தலைமைத்துவ உண்மை இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மனிதர்கள், பொறுப்புகள், ஊழியம், குடும்பம் இவை அனைத்தும் தேவனுக்கு சொந்தமானவை. ஆகவே தேவனுடைய பணியை செய்கிறவர் இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று எண்ணாமல் தேவன் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என்று எண்ண வேண்டும். அந்த எண்ணம் வந்தால் ஆணவம் குறையும், பொறுப்புணர்வு அதிகரிக்கும். இதை ஒத்துக்கிறீங்களா? அடுத்ததாக அவர் நியாயம் விசாரிக்கவும் என்று கூறுகிறார். சாலமோனுக்கு அரசனாக இருப்பது வெறும் பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. மக்களின் பிரச்சனைகளை கேட்டு உண்மையை அறிந்து நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டி இருந்தது. அதனால் அவர், கர்த்தாவே, எனக்கு மனித அறிவு மட்டும் போதாது, உம்முடைய ஞானம் வேண்டும் என்று உணர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது எனக்கு தெரியும் என்று அவசரமாக முடிவு செய்வதை விட, ஆண்டவரே, சரியானதை அறிய எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்பது சிறந்தது. நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இது இந்த வசனத்தின் மிக முக்கியமான பகுதி. சாலமோன் வெறுமனே அறிவை கேட்கவில்லை, நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் வேறுபாட்டை கண்டறியும் ஆவிக்குரிய பகுத்தறிவை கேட்கிறார். அறிவு என்பது ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வது. ஆனால் ஞானம் என்பது தெரிந்ததை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துவது. இன்றைய உலகத்தில் பல குரல்கள் நம்மை சுற்றிலும் எழுகின்றன. எல்லாமே நல்லதாக தோன்றலாம், ஆனால் எது தேவனுடைய சித்தம், எது தேவனுக்கு பிரியமானது, எது நம்மை தேவனிடமிருந்து விலக்குகிறது என்பதை அறிய ஞானமுள்ள இருதயம் தேவை. இதையும் ஒத்துக்கிறீங்களா? ஞானமுள்ள இருதயம், அதாவது வேதாகமத்தில் இருதயம் என்பது வெறும் உணர்ச்சியை மட்டும் குறிக்கவில்லை. சிந்தனை, விருப்பம், தீர்மானம், உள்ளான மனிதன் ஆகியவற்றையும் குறிக்கிறது. ஆகவே சாலமோன் ஞானமான மனதை தாரும் என்று மட்டும் கேட்கவில்லை, ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டார். அதாவது, கர்த்தாவே, நான் சரியானதை அறிந்து கொள்வதோடு அதை செய்யும் இருதயத்தையும் தாரும் என்பதாகும். இங்கு யாராலே ஆகும் என்று கேட்பதை கவனியுங்கள்.
சாலமோன் மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் தன்னை பற்றி பெருமை கொள்ளவில்லை. தன்னுடைய இயலாமையை உணர்ந்தார். அதனால்தான் ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று கேட்கிறார். இது தாழ்மையின் அடையாளம். தன்னுடைய பொறுப்பின் பெருமையை உணர்ந்தவர், தன்னுடைய திறமையின் குறைபாட்டையும் உணர்ந்தவர். தேவனுடைய பணியில் நம்முடைய போதாமையை உணர்வது தோல்வி அல்ல, அது தேவனுடைய ஞானத்தை நாடுவதற்கான ஆரம்பம். இதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு கூறுவதை அவருடைய நிருபத்தின் 1 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். ஞானம் இல்லாததை மறைக்க வேண்டியதில்லை, தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தேவன் கேட்பவர்களுக்கு ஞானத்தை தாராளமாக கொடுக்கிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகள் 2:6 வாசிக்கிறோம். உண்மையான ஞானத்தின் ஊற்று தேவனே. உலக அறிவு நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரலாம், ஆனால் தேவனுடைய ஞானம் வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துகிறது. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுலடிகளார் கூறுவதை பிலிப்பு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது சரி என்பதை மட்டும் தெரிந்து கொள்வது போதாது, எது சிறந்தது, எது தேவனுக்கு பிரியமானது என்பதையும் பகுத்தறிய வேண்டும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சாலமோன் அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 4:7 வாசிக்கிறோம். உலகத்தில் பல பொருட்களை சம்பாதிக்க நாம் முயற்சி செய்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் மிக பெரிய செல்வம் தேவனுடைய ஞானம். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஞானமுள்ள இருதயத்திற்காக ஜெபிக்க வேண்டும். சாலமோன் தனது பொறுப்பை உணர்ந்தார், தன்னுடைய இயலாமையை உணர்ந்தார். அதனால் தேவனிடம் மக்களை நியாயம் விசாரிக்கவும் வழி நடத்தவும் ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று தாழ்மையோடு விண்ணப்பிக்கிறார். இப்படி சாலமோன் கேட்டது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது என்றும், தேவன் அவருக்கு ஞானமுள்ள இருதயத்தை அருளியதோடு அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்ததையும் அடுத்த சில வசனங்களில் வாசித்து அறிகிறோம். நாம் தேவனுடைய சித்தத்திற்காக ஞானத்தை கேட்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியத்தை ஞானமாய் நடத்தவும் கிருபை செய்வார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சாலமோன் தன்னுடைய தேவைகளுக்காக மட்டும் கேட்காமல் உமது ஜனங்களை நியாயமாய் வழிநடத்த ஞானமுள்ள இருதயத்தை கேட்டதை இன்று நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயத்தை தாரும். நன்மை எது தீமை எது என்பதை அறியவும், சரியானதை தேர்ந்தெடுக்கவும், உமக்கு பிரியமான வழியில் நடக்கவும் எங்களுக்கு பகுத்தறிவை தாரும். எங்கள் குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளிலும், ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்களிலும், மனிதர்களோடு பேசும்போதும் எங்கள் சொந்த புத்தியை மட்டும் சாராமல் உம்மை சார்ந்திருக்க கிருபை தாரும். எங்கள் இருதயம் பெருமையால் நிரம்பாமல் தாழ்மையாலும் அன்பாலும்
சத்தியத்தாலும் நிரம்பப்படட்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்பையும், அது குடும்பமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், வேற எந்த பொறுப்பாக இருந்தாலும், இது உம்முடையது, நான் உமது ஊழியக்காரன், ஊழியக்காரி என்ற உணர்வோடு உண்மையாகச் செய்ய உதவ வேண்டுகிறோம். எங்கள் வார்த்தைகளிலும் எண்ணங்களிலும் தீர்மானங்களிலும் உமது ஞானம் வெளிப்படட்டும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.